ஹலோ ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி இந்த சப்ஜெக்டில் யூனிட் 1ல் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சரியா? இந்த ப்ராப்ளம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸு. முதல்ல வந்து நம்ம ஃபார்முலாஸை பார்த்துட்டு சம் போகலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இன் லிக்விட் ட்ராப்லெட். ஸோ கொஷினில் வந்து நமக்கு வந்து லிக்விட் ட்ராப்லெட் மென்ஷன் பண்ணுவாங்க. லிக்விட் ட்ராப்லெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் இல்லைனா வந்து வாட்டர் ட்ராப்லெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. லிக்விட் வாட்டர் ட்ராப்லெட்னு சொல்லலாம், இல்லை வந்து வாட்டர் ட்ராப்லெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா P = 4 × σ/d. P = 4 × σ/d. ஓகேவா? ஸோ Pன்றது என்னென்னா ப்ரெஷர் இன்சைட் தி ட்ராப்லெட் அபவ் அவுட் சைட் ப்ரெஷர். ஓகே, ஸோ ப்ரெஷர் தான் Pன்றது சொல்லுவாங்க. சிக்மான்றது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் தி லிக்விட், Dன்ற டயாமீட்டர் ஆஃப் தி ட்ராப்லெட். ஓகேவா? ஸோ கொஷினில் வந்து லிக்விட் ட்ராப்லெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லை வந்து வாட்டர் ட்ராப்லெட் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ராப்லெட்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா? P = 4 σ/d. இது ஒன்று படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன சோப் பபுள். ஸோ சோப் பபுள்னு கொஷினில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோப் பபுள்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலானா P = 8 × σ/d. P = 8 × σ/d. ஸோ மொத்தம்லாம் அதே தான், ப்ரெஷரு, சர்ஃபேஸ் டென்ஷன், Dன்ற டயாமீட்டர். இது ஒரு ஃபார்முலா 2. அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஆனே லிக்விட் ஜெட்டு. லிக்விட் ஜெட்னும் போடலாம், இல்லை வந்து வாட்டர் ஜெட் அப்படின்னு போடலாம். ஸோ ஜெட்டுன்ற வார்த்தை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜெட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் ட்ராப்லெட், சோப் பபுள், அதாவது லிக்விட் ட்ராப்லெட், சோப் பபுள், லிக்விட் ஜெட்டு. ஸோ ஓகேவா? இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாங்கன்னா P = 2 σ/d. இது வந்து 3ஆவது ஃபார்முலா. ஓகேவா? பார்த்துக்கோங்க. லிக்விட் ஜெட்னா P = 2 σ/d. சோப் பபுள் அப்படின்னா P = 8 σ/d. ஓகேவா? லிக்விட் ட்ராப்லெட் அப்படின்னா P = 4 σ/d. ஓகேவா? சரி, இப்போ நம்ம சம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேல்குலேட் தி ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால் P தான். ஸோ P ஃபைன் பண்ண சொல்லிட்டாங்க. பிட்வீன் தி இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் எ சோப் பபுள். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சோப் பபுள்னு சொல்லிட்டாங்க. ஸோ சோப் பபுள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 8 × σ/d. P = ஓகேவா? இதனை யூஸ் பண்ணோம். 28 mm டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் டேட்டா என்னது? டயாவில் 28 mm. ஸோ mm வந்து மீட்டராக மாற்றிக்கணும். ஸோ மீட்டராக மாற்றணும், /1000. இப்போ 3 0 இருக்கா? அப்போ 1 2 3, அப்போ 0.3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 0.028 நமக்கு கிடைக்கும். 1 2 இங்கே 0 போட்டுக்கிட்டு அடுத்து புள்ளி வைக்கணும். அப்போ 0.028 மீட்டர்னு கிடச்சிரும். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து சிக்மா = 0.2 Nm/m கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு Nm/m இதான் யூனிட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? இப்போ சோப் பபுள். சோப் பபுளுக்கு என்ன ஃபார்முலா? ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் P = 8 σ/d. ஸோ 8 நமக்கு போட்டுருங்க. சிக்மா நமக்கு தெரியும் 0.021 / d நமக்கு தெரியும் 0.028. சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டோன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் = 6 Nm/m². ஸோ இது யூனிட் வந்து Nm/m² ப்ரெஷருக்கு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த சம் பார்த்துடலாம். எல்லாமே சின்ன சம் தான், டக்குன்னு பார்த்துடலாம். சோப் பபுள்னு கொடுத்துட்டான். ஓகே, சோப் பபுள் 60 mm டயான்னு சொல்லிட்டாங்க. கேஜ் ப்ரெஷர். ஸோ இதில் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. எஸ்டிமேட் சர்ஃபேஸ் டென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைன் பண்ணிட்டு சிக்மா தான் நம்ம ஃபைன் பண்ணோம். சரியா? ஸோ டயா எவ்வளோ? 60 mm / 1000 போட்டோம் அப்படின்னா ஸோ 3 0 வருமா? அப்போ 1 2 3, அப்போ 0.060 மீட்டர். ஓகே, 0.06 மீட்டர். ஓகே, முடிஞ்சு. மீட்டராக மாற்றிக்கணும் எப்போவுமே. சரியா? ப்ரெஷர் வந்து 2 Nm/m². ஓகே, போட்டுருங்க. அப்போ சோப் பபுளுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? P = 8 σ/dன்னு தெரியும். நமக்கு தேவை இந்த சிக்மா தான். அப்போ இதை வச்சுக்கிட்டு D இந்த பக்கம் கூட போயிடலாமா? டிஏ இது கீழே வந்துடும். அப்போ P × d/8. அப்போ ப்ரெஷர் 2. அடுத்து என்னது? D டயாமீட்டர் 0.06 / 8 போட்டோம் அப்படின்னா 0.015 Nm/m. ஓகே, இது என்னது? சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த சம். எஸ்டிமேட் தி ப்ரெஷர். ஸோ அதே தான் ப்ரெஷர் கேட்டிருக்கேன். இன்சைட் வாட்டர் ட்ராப்லெட். ஸோ வாட்டர் ட்ராப்லெட் என்ன ஃபார்முலா? P = 4 σ. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா மாற்றி போட வேண்டிய, மற்ற எல்லாம் சேம் தான். சரியா? அப்போ 0.5 mm டயாமீட்டர். அசியூம் சிக்மா வந்து கொடுத்துட்டாங்க 0.0 வந்து Nm/m கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டயாமீட்டர் என்ன இருக்குது நமக்கு? 0.5 இருக்குது. அப்போ /1000 ஒரு நம்பர் இருக்குது நம்மகிட்ட. 3 0 இருக்கா? அப்போ 1 0.005 மீட்டராக மாறிடும். மீட்டராக மாற்றணும். ஓகேவா? கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ வந்து ஃபார் வாட்டர் ட்ராப்லெட் ப்ரெஷர் இன்சைட் வாட்டர் ட்ராப்லெட் வந்து P = 4 σ/d. 4 × சிக்மா நமக்கு தெரியும் 0.032 போடுங்க / d என்னது? ஸோ என்ன பண்ணிக்கோங்கன்னா இப்போ 1000 நம்ம மேலே கொண்டு போட்டோம்னா இப்போ பாருங்களேன்
0.5/1000 தான். இந்த 1000 மேலே இந்த மாதிரி நம்ம நியூமரேட்டர் எழுத போகிறோம் அப்படின்னா இன்ட்டு 10^3 இருக்குது. அப்போ 10^3. இப்போ கீழே இருந்து மேலே போச்சு அப்படின்னா -3. அப்போ 0.5 × 10^-3 வருது. அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம கேல்குலேட்டர் போட்டோம்னா நமக்கு 584 Nm/m² கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்த சம். ஃபைண்ட் தி ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இன்சிட் சோப் பபுள் 30 mm diameter சர்ஃபேஸ் டென்ஷன். அதே மாடல் தான். ஓகே, இது உங்களுக்கு சம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதுதான் சோப் பபுளுக்கு இந்த ஃபார்முலா P = 8σ/d. ஓகேவா? அப்போ 8 × σ நம்ம கொஷினில் கொடுத்துட்டாங்க. D வந்து என்னது 30 mm, அப்போ /1000 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 0.003. சாரி, 1000 போட்டோன்னா 1 2 இன்னொரு நம்பர் 0.03. ஓகேவா? 0.03 மீட்டர். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? வேறு என்ன கேட்டிருக்காங்க? சில பேர் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. கொஷினில் கேட்கல, கொஷினில் வந்து ப்ரெஷர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் கொஷினில் வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் ஃபைண்ட் பண்ணுங்க சொன்னாங்கன்னா இதான் ஃபார்முலா. P absolute = P + P atmospheric. அதாவது அப்சல்யூட் ப்ரெஷர்ன்றது ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர். நம்ம கிடச்சிருக்க ப்ரெஷர் எவ்வளோ? 19.73. 19.73 ப்ளஸ் இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான், ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர். அதில் வேல்யூ வந்து 101,325 Nm². ஓகேவா? 101,325 Nm². இது வந்து ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷருடைய வேல்யூ. P atmosphere = 101,325 Nm². அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் கிடச்சிடும். ஓகேவா? சப்போஸ் கொஸ்டினில் அப்சல்யூட் ப்ரெஷர் ஃபைன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நம்ம ப்ரெஷரை முதல்ல ஃபைன் பண்ணணும், அது கூட அட்மாஸ்ஃபியர் ப்ரெஷர் நம்பரை ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்ஃபியர் ப்ரெஷர் = 101,325 Nm²ன்னு போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சரை போட்டுடலாம். ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சம் பார்த்துடலாம். த ப்ரெஷர் இன்சைட் சிலிண்ட்ரிக்கல் ஜெட் ஆஃப் வாட்டரில் பாருங்கள், ஜெட் ஆஃப் வாட்டர். நம்ம சோப் பபுள் பார்த்தோமா, அடுத்து லிக்விட் டபுள் பார்த்தோமா, இது ஜெட்னு என்னது 2σ/d. அவ்வளோதான். ஸோ இதுதான் சேஞ்ச். சரியா? அப்போது நம்ம என்ன கொடுத்துட்டாங்க? 80 Nm². ப்ரெஷர் டயாமீட்டர் கொடுத்தாங்க. அப்போ 30 mm / 1000. 1000னா 3 0 1 2 0.03 வரும். சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா நமக்கு டேரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ப்ரெஷர் வந்து என்னது 80 Nm/m². 30 mm 0.03 மீட்டராக மாற்றிட்டேன். லிக்விட் ஜெட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? P = 2σ/d தான் ஃபார்முலா நமக்கு தெரியும். நமக்கு தேவை என்னது? சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா தான். ஓகேவா? நமக்கு தேவை சிக்மா. அப்போ சிக்மா இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ P × d/2 வருமா? ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் டேரெக்டாக. Pக்கு 18, சிக்மாவுக்கு வந்து Dக்கு வந்து 0.03. ஸோ ஃபைனலாக 0.27 Nm/m. அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ இதுதான். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம். இதை பாருங்கள். இது எந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2022 கேட்ட கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சோப் பபுள். அப்போ சோப் பபுள் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? 8σ/d யூஸ் பண்ண போகிறோம். இஸ் ஃபார்ம்டு வென் இன்சைட் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. அப்போது அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர். இஃப் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் சோப் பபுள் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ப்ரெஷர் = 8 × σ/d. அப்போ நமக்கு தேவை டயா. அப்போ இது போய் அப்போ என்ன ஃபார்முலா மாறும்? D = 8 × σ/p ஆகிடும். ஓகேக்கா? 8 × σ என்னது? எங்கே கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் சர்ஃபேஸ் டென்ஷன் 0.015 Nm/m. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் சிக்மாவில். ஓகே, முடிஞ்சு. ப்ரெஷர் எவ்வளோ? 5 Nm² சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்குமா? அதான் வந்து நம்ம இதோட ஆன்சர். டயாமீட்டர் ஆஃப் தி பபுள் ஃபார்ம்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.